இப்போ இளையராஜா வந்து எந்த பாட்டு போட்டாலும் என்னோட பர்மிஷன் இல்லாம போடுறாங்க அப்படின்னு அவரு ஒரு பக்கம் கேஸ் பண்ணாரு. இதே வந்து சசிகுமார் படத்துல வந்து தியாகராஜனோட பாட்டை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு தியாகராஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் படக்குழுவினருக்கு நன்றி சொல்றேன், அவங்களால மறுபடியும் அந்த பாட்டு வந்து ஃபேமஸ் ஆகிருக்கிறது, அவங்களுக்கு தான் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்ட்டு இளையராஜா இப்படியும் சொன்னா, தியாகராஜன் அப்படி சொல்றாரு. இல்லைங்க, உரிமை அப்படின்னு ஒன்று பேசினா உலகம் ஃபுல்லா வந்து காப்பிரைட் இஷ்யூஸ் நிறைய வந்துருச்சு, நிறைய காப்பிரைட் லாஸ் வந்துருச்சு. எங்களுடைய தந்தையாரும் தாயாரும் ஆகிய இளையராஜா அதை அப்படி பேசுறாரு. சில டைம் வந்து இப்போ தியாகராஜன் குமாரசாமி பெரும் மனசுகளோட வந்து அதை பண்ணிக்கலாம் எடுத்துக்கலான்றாரு. நீங்க இதை சொல்ல முடியாது. ஆக்சுவலா வந்து இதை நான் என்ன கேட்கறேன், இவ்வளவு மியூசிக் டேரக்டர் இருக்கும் போது நீங்க ஏன் அவர் பாட்டு எடுக்கிறீங்க? நீங்க போட்டுக்கலாமே, வேற பாட்டை எடுத்துக்கலாமே. அப்படி நீங்க ஒரு பாட்டை நீங்க பண்ணும்போது அவர்கிட்ட போய் கேட்கறதுல என்ன நியாயம் இருக்கு? நம்மளெல்லாம் ஒரு தாய்ப்பால் மாதிரி அவர் பாட்டு நம்மளை கொடுத்து வளர்த்துருக்கு. அது ஒரு நன்றி கடனா போய் கேட்கலாமே. அவரை பத்தி உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அவர் பார்த்தா எனக்கெல்லாம் வந்து சம்பளமே வாங்காம எனக்கு சினிமா பண்ணிருக்காரு. நிறைய நண்பர்களுக்கு சினிமா வந்து சம்பளமே வாங்காம அவரை பத்தி உங்களுக்கு நிறைய பேர் தெரியாது. சில நேரங்கள்ல எங்க ஐயா திடீர்னு கோவமா ஏதாவது சொல்லுவாரு, கொஞ்சம் வெறுப்பா, கொஞ்சம் அப்படி இதுவா இருக்கும். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது எப்படி நம்ம தாயை வந்து நம்ம வந்து சண்டை போடணும், தாய் கூட எப்படி சண்டை போட முடியும்? நான் அப்படிதான் பாக்குறேன்.